வெல்கம் டு கதிர் வாய்ஸ். தளபதி திருவிழா நாளைக்கு ஜனநாயக படத்தோட ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடக்குது. இன்றைக்கி தளபதி சென்னையிலேருந்து மலேசியா கிளம்பிட்டாரு. ஸோ பயங்கர ஒரு வைப்பாக இருக்குது. கடைசி படம் தளபதி ஆடியோ லான்ச்சில் என்ன பேச போகிறார், என்ன குட்டி கதை சொல்ல போகிறாரு, ஏன்னா அரசியல் பேசுறதுக்கு தடை. குட்டி கதை மூலமாக ஒரு அரசியல் கண்டிப்பாக சொல்லுவார். அது நம்ம எல்லோரும் புரிஞ்சுப்போம். அதுவும் இல்லாமல் டாக்டர் கட்சி வினோத்துக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு பெருசாக ஒரு படத்துக்கு பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் பெரிய ஆடியோ லான்ச், மறக்க முடியாத ஒரு ஆடியோ லான்ச்சாக இருக்குன்னு நினைக்கிறேன். கட்சி வினோத் சதுரன் வேட்டை, தீரன் அதிகாரம் 3 அந்த படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வலிமை, துணிவு இதற்கெல்லாம் ஆடியோ லான்ச் அந்த அளவுக்கு பெருசாக போனது கொண்டாடுறதும் இல்லை. ஸோ தளபதியோட கடைசி படத்துக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக கொண்டாடுறது கட்சி வினோத்துக்கு ஒரு பெருமையாக இருக்கும். கடைசி படம் இயக்குனதில் ஒரு கௌரவம் இருக்கும். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து அவளுக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்கும். அடுத்து தனுஷ் வச்சு எடுக்க போகிறாரு. கண்டிப்பாக ஹெச் வினோத் எப்படி பண்ணியிருப்பார் ஜனநாயக படத்தை. இது பகவந்த் கேசரி அப்படின்னு சொல்லி எல்லோரும் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பாக தளபதியோட கடைசி படம் என்ன மாதிரி ரீமேக் படமாக இருந்தாலும் சரி, ஏன்னா தளபதி ரீமேக் பண்ணுறது இது புதுசு கிடையாது. ஏற்கனவே நிறைய படம் பண்ணியிருக்காரு. நாங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோம், கொண்டாடி இருக்கோம். ஜனநாயகம் அந்தளவுக்கு பயங்கரமாக கொண்டாடுவோம். எதிர்த்தனமாக சம்பவம் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். கட்சி வினோத்து தளபதி வச்சு பயங்கரமாக சம்பவம் பண்ணி